ப்ரைஸ் தி லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையல் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஜானுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒயிட் ரைஸ், சுரக்காய் குழம்பு, அப்புறம் வாழைக்காய் தேங்காய் வறுவல், அப்புறம் முட்டை பொரியல், அவனுக்கு ஃபேவரட் கார்லிக் அப்பளம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஜான் லஞ்ச் மெனு டே 2. அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு பல் சேர்த்துருக்கேன், நல்லா நச்சு. இதில் 15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் பாசிப்பருப்பு ஏற்கனவே 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. ஸோ தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைக்குங்க. இன்றைக்கி சுரக்காய் போட்டு சுரக்காய் குழம்பு தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சுரக்காய் ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி, குளிர்ச்சியும் கூட. ஸோ உடம்புக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குன்றதுனால நான் சுரக்காய் குழம்பு செஞ்சுருக்கேன். இது தேவையான உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி சுரக்காயிலேருந்து தண்ணி விட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசி பருப்பையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். இதோட ஸ்பெஷல் மசாலா பார்த்திங்கன்னா தேங்காய் சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்க்குறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு சைட் டிஷ் பார்த்துடலாம். வாழைக்காவை நான் துண்டாக மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இதில் சோம்பு கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பூண்டும் கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. இதில் வெட்டி வச்சுருக்க வாழைக்காவை நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இதில் ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலரிடுங்க. இதுக்கு சோம்புத்தூள் கொஞ்சம், அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப நல்லா கலரிட்டு இந்த மாதிரி வந்தோடனே இதில் ஸ்பெஷலாக நான் தேங்காய் அரைச்சி விட்டுருக்கேன். தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டு ஸ்டைலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைக்காய். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் நல்லா மொறுன்னு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கவே செமையாக இருக்குது. அதுக்கு முட்டை பொரியல் வழக்கம் போல் எண்ணெய் விட்டு கொஞ்சம் உப்பு தூவிக்கிறேன். அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றி அது மேலே மிளகு கொஞ்சம் தூவிக்கோங்க. நல்லா கைவிடாமல் அந்த எண்ணெய் பிரியும் நேரத்தில் நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா இந்த மாதிரி புரட்டி கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான முட்டை பொரியல் ரெடி. இந்த முட்டை பொரியல் வந்து ஜானுக்கு ரொம்ப பிடிக்கும். பாயில்டு எக் இன்றைக்கி வேணான்னு சொல்லிட்டேன், அதனால தான் முட்டை பொரியல் கொடுக்குறேன். ஸோ அதோட அவனுக்கு பிடிச்ச கார்லிக் அப்பளம் இது கடையில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வாங்கி ஹீட் ஆனதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். வாங்க லஞ்ச் பேக் பண்ணிடுவோம். எப்போயுமே 2 கரண்டி சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சோண்டு உப்பு சிட்டிகை சேர்த்துப்பேன். ஏன்னா குழம்புக்கும் டிஃபன் பாக்ஸுக்கும் உப்பு கொஞ்சம் டிஃபரெண்ட் படும். அதனால் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு லஞ்ச் பேக் பண்ணிடலாம். 2 கரண்டி சாதம், ஸோ 1 கரண்டி வாழைக்காய் வறுவல், அவனுக்கு பிடிச்ச முட்டை பொரியல், அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு அப்பளம், அது கார்லிக் அப்பளம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா பிபிடிஎஸ்னு ஒரு சூப்பரான கடை ஒன்று இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அங்கே வந்து கார்லிக் அப்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சேனலை பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பொண்ணான நேரத்தை வீடியோக்கு செலவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள். பை ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ டு ஜான் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான்.